தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கோப்புப்பாராவிலிருந்து சுமார் 440 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கேயும் மேற்கு வங்காளம் சாகர் ஜலண்டியிலிருந்து 440 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கேயும் மையம் கொண்டுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலும் பெறக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து 26ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலும் பெற்று 26ஆம் தேதி நள்ளிரவில் வங்கதேச கோப்புப்பாராவிற்கு மேற்கு வங்காளம் சாகர் தீவிற்கு இடையே கரையை கடக்கக்கூடும். புயல் கரையை கடக்கும் நேரம் காற்று மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 27ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 26ஆம் தேதி வரை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி வரை தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 29ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி வரை தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் 29ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லா, தேனி மாவட்டம் தேக்கடி, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி, கரூர், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, நாமக்கல் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.